இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அக்னிவீர் நான் கம்பார்ட்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 விதமான ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங். ஸோ இந்த 2 ஸ்ட்ரீமுக்குமே வந்து என்ன குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் என்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலாம், அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும், எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும், கம்ப்ளீட் டீட்டெயில்னு இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். ஓகே, ஹைட்டு 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. ஸோ நீங்கள் ஹைட்டு கம்மியாக இருக்குது, இல்லைனா ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னால ஒரு யூனிஃபார்ம் ஜாபுக்கு என்னால் போக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாமில் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து செலெக்ஷன் ஆகிருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஒய் குரூப்லேயும் செலெக்ஷன் ஆயிருந்தார், இந்த நான் கம்பார்ட்டன்ட்லேயும் செலெக்ஷன் ஆயிருந்தார். இவரோட சக்ஸஸ் ஸ்டோரி நம்மளுடைய சேனலில் அவைலபிளாக இருக்குது. இதில் இவர் பர்டிகுலராக இந்த நான் கம்பார்ட்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்கும், அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பார். நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். அக்னிவீருக்கும் சொல்லியிருப்பார், அக்னிவீர் ஒய் குரூப்புக்கும் சொல்லியிருப்பார், நான் கம்பார்ட்டன்ட்டுக்கும் சொல்லியிருப்பார். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து 2026 பேட்ச் 2க்கான ரெக்ரூட்மெண்ட். ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கலாம். அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 4ஆம் தேதி. இந்த டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேறு போட்டிருப்பாங்க. இப்போ வந்து அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அப்ளிகேஷன் வந்து மார்ச் 4ஆம் தேதிக்கு முன்னால் நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்புகிறீங்களோ அந்த அட்ரஸை போய் சேரணும். அதனால் நீங்கள் இன்றைக்கே இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. ஓகே, இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் 1 ஜனவரி 2005 இல்லைன்னா அதுக்கப்புறம், அடுத்ததாக வந்து 1 ஜூலை 2008 இல்லைன்னா அதுக்கு முன்னால். இந்த 2 டேட்டில் இந்த 2 டேட்டுக்கு நடுவில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அன்மேரீடு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. அக்னிவீர் அப்படின்னாலும் 4 வருஷம் தான் இதில் வந்து சர்வீஸ் இருக்க போகுது. ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வெளியில் வர்ற மாதிரி இருக்கும், இல்லைனா உங்களை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஆனால் அந்த 4 வருஷம் மட்டும் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது. இப்போது நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. 4 வருஷம் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் மேரேஜ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 10th ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தால் கூட போதும். ஹைட்டு 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. செஸ்ட் மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் மினிமம் எவ்வளோ இருந்தாலும் 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். விரிக்கிறப்போ 5 சென்டிமீட்டர் விரியணும். ஓகே, ஸோ அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதுமானது. கண்ணாடி போட்டிருக்கவங்க எலிஜிபிள்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதில் வந்து கண்ணாடி போடாமல் உங்களோட விஷுவல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும், உங்களோட டிஸ்டன்ஸ் விஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/36 இருக்கணும். கண்ணாடி போட்டிருக்கிறப்போ 6/9 வந்து 2 கண்ணிலையுமே இருக்கணும். ஓகே, நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு கலர் பைனஸ் இருக்கவங்க எலிஜிபிள் கிடையாது. உங்களுக்கு வந்து நிறக்குருடு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக இப்போ இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. ஓகே, அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிச்சன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒர்க், ஒரு குக் மாதிரி தான். ஓகே, குக் பண்ணுறது, குக்குக்கு நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமைச்ச ஃபுட்டை வந்து எடுத்து வைக்கிறது, அதை பரிமாறுறது, அந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. ஓகே, ஸோ தண்ணி இதெல்லாமே வந்து எடுத்து கொடுக்குறது, இதுதான் உங்களோட ஒர்க்கு. ஸோ குக்கோட ஒரு அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் நீங்கள் மெஸ்ஸில் ஃபுல்லாக நீங்கள் தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஜாப் ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு இதை உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டாகவே கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் உங்களால் வந்து பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதனால் இது ஓகே அப்படிங்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இன்னொன்று ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லப்போனால் ஸ்வீப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா, பாத்ரூம், டாய்லெட் எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக வச்சுருக்கணும். நீங்கள் எந்த யூனிட்டில் இருக்கீங்களோ அந்த யூனிட்டில். ஸோ அதுதான் இதோட ஜாப் ப்ரொஃபைலாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் கீப்பிங்கில் இன்னும் அடிஷ்னலாக வந்து வேறு ஒரு சில இதுவும் சொல்லியிருக்காங்க. ஹேர் கட்டிங், ஷேவிங், ஹெட் மசாஜு, அடுத்ததாக வந்து அயனிங் ஆஃப் கிளாத்ஸ், அதாவது கிளாத்ஸ் எல்லாம் அயன் பண்ணுறது, அதுக்கப்புறம் லெதர் ஷூ எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறது, அதில் எதுவும் ப்ராப்ளம்னா சரி பண்ணுறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்னது நார்மலாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவாங்கள்ல டெய்லர், அந்த மாதிரி ஜாப். இதில் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்ட்ரா. அதாவது
நார்மலாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீப்பர் அந்த மாதிரி ஒர்க்கும் இருக்கும். அது போக நீங்கள் வந்து பார்பர் பார்பர் பண்ணக்கூடிய வேலை தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா மோச்சி அப்படி மாதிரி சொல்லுவாங்க, லெதர் ஷூ அதெல்லாம் வந்து சரி பண்ணுவாங்கள்ல, அந்த வேலை தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு டெய்லருக்கான ஒர்க்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதோட டெஸ்ட்டு இருக்கும். ஓகே, இப்போ நிறையா இடத்துல வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிறைய இடத்துல இதுக்கான வேக்கன்சி இருக்குது. ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து டேரெக்டாக நீங்கள் அங்கே போய் போடுறதா இருந்தால் அப்ளிகேஷனை டேரெக்டாக நீங்கள் அங்கே ட்ராப் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த பாக்ஸில் போடுறதா இருந்தால் இந்த பாக்ஸில் இந்த அட்ரஸில் போய் போடணும். ஓகே, இப்போ தாம்பரமில் இதுக்கான வேக்கன்சி இருக்குது. ஹாஸ்பிட்டாலிட்டிக்கும் இருக்குது, ஹவுஸ் கீப்பிங்க்கும் இருக்குது, கோயம்புத்தூர்லேயுமே இருக்குது. ஓகே, இந்த அட்ரஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இதுக்கு தான் வந்து அப்ளிகேஷன் அனுப்பணும். எது அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்லேயுமே இருக்கக்கூடிய வேக்கன்சிஸை வந்து காட்டுறேன். ஓகே, சூலூரில் இருக்குது, ஆவடியில் இருக்குது. இதுதான் அட்ரஸ். இந்த அட்ரஸ் தான் நீங்கள் உங்களோட போஸ்ட்டை அனுப்பணும். ஓகே, அடுத்து சூலூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடமும் இருக்குது, தஞ்சாவூர் இருக்குது, பெங்களூரில் நிறைய இடத்துல இருக்குது, திருவனந்தபுரம், மறுபடியும் ட்ரிவாண்ட்ரம்னு தனியாகவும் கொடுத்துருக்காங்க, 2 இருக்குது. ஓகே, திருவனந்தபுரத்தில் 2 இருக்குது, பெங்களூரில் இங்கே ஒன்று இருக்குது, அடுத்து ஒன்று இருக்குது. இங்கே எந்தெந்த ஸ்ட்ரீமில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எத்தனை வேக்கன்சி அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்கள், பெங்களூர்லேயே ஏகப்பட்ட இருக்குது. பெங்களூரில் நிறையா யூனிட்டில் வந்து இதுக்கான வேக்கன்சிஸ் இருக்குது. மறுபடியும் பெங்களூர் பெகும்பேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா. ஓகே, ஸோ ஹக்கீம்பேட் அப்படிங்கிறதும் தெலுங்கானா தான். ஹைதராபாத்து, செகந்திராபாத்து, ஸோ பெல்லாகாவி இது வந்து கர்நாடகா. ஓகே, இதுவுமே கர்நாடகா தான். பிடார் அப்படிங்கிற இடத்துல கூட இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை அனுப்புங்க. நிறைய அப்ளிகேஷன் எல்லா இடத்துக்கும் அனுப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக உங்களுக்கான ஆனுவல் லீவ் வந்து இதில் 30 நாள் இருக்கும். வருஷத்துக்கு 30 நாள் லீவ் இருக்கும். உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்டர் எவ்வளோ நாள் லீவ் கொடுக்குறாரோ அவ்வளோ நாள் மெடிக்கல் லீவ் கொடுப்பாங்க. ஓகே, இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா வருஷம் உங்களுக்கு 30,000 சேலரி ஒரு மாதமும். அடுத்து 33,000 2வது வருஷத்துலேருந்து, 3வது வருஷத்துலேருந்து 36,500, 4வது வருஷத்துலேருந்து 40,000 வந்து சம்பளம். ஓகே, இதில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து உங்களோட சேலரியிலேருந்து பிடிச்சிட்டு இவ்வளோ தான் மந்த்லி உங்களுக்கு வந்து சேலரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அந்த பிடிச்ச அமௌண்ட்டு அடுத்து எக்ஸ்ட்ராவாக கவர்மெண்ட் பண்ணுற கான்ட்ரிபியூஷன் ரெண்டுமே சேர்ந்து நீங்கள் 4 வருஷம் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா வந்து கையில் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த அமௌண்ட்டை சேர்த்து அவங்க 10 லட்ச ரூபா வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் எதுக்காவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக இப்போ பிஎஸ்எஃப்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கோட்டா கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அக்னிவீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% கோட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே 10% வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அக்னிவீராக இருந்துட்டு வரவங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிவிட்டு 4 வருஷத்தில் வெளியில் வந்துடலாம், அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் 4 ஃபேஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம், அதில் நல்ல மார்க் எடுக்கிறவங்க வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போவீங்க ஃபேஸ் 2ல். அதில் பாஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3 ஸ்ட்ரீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட், அதாவது ட்ரேட் டெஸ்ட்டுக்கு போவீங்க. அடுத்து ஃபேஸ் 4 வந்து மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து 1 பை 1 பார்க்கலாம். இப்போது இதில் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணுறப்பவே வந்து அட்மிட் கார்டுக்கான அந்த டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி தான் நீங்கள் அனுப்புவீங்க. ஓகே, ஸோ அந்த அட்மிட் கார்டு நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க, இதுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸுக்கு அந்த அட்மிட் கார்டை அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ அந்த அட்மிட் கார்டை நீங்கள் கொண்டுக்கிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு போகணும். ஓகே, அதில் தான் உங்களுக்கு எங்கே எக்ஸாம், எந்த டைம் நீங்கள் வரணும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறப்போ ஒரு சில டாக்குமெண்ட் கொண்டு போகணும். அப்ளை பண்ணுறப்போ ஒரு சில டாக்குமெண்ட் சேர்த்து அனுப்புவீங்க. அது போக எக்ஸாம் எழுத போகிறப்போ ஆதார் கார்டு கொண்டு போகணும். அடுத்ததாக கேரக்டர் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து கெசட்டட் ஆஃபீஸர், க்ரீன் இங்கிட்டு சைன் போடக்கூடிய ஒரு ஆஃபீஸர்கிட்ட வாங்கிட்டு போகணும். நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதுக்கு 6 மாதத்துக்கு உள்ளே தான் அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். நீங்கள் இப்போ வாங்கிட்டு 1 வருஷம் கழித்து கொண்டு போகிறீங்கன்னா அது கிடையாது, அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இல்லை நான் 1.5 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னால் கூட வாங்கிக்கோங்க. அது ஏதாச்சும் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர், க்ரீன் இங்கிட்டு சைன் போடக்கூடிய ஒரு ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் உங்களுடைய
ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்டையோ இல்லைனா காலேஜ் பிரின்சிபல்கிட்டையோ வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ தான் நீங்கள் டிகிரி முடிச்சு இல்லைனா நீங்கள் 12th முடிச்சு 1 இயர்க்குள்ளே இருந்தால் தான் வாங்கணும், இல்லைனா வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, கடைசி 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ படிச்சிருந்தா தான் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட, அந்த மாதிரி ஹெட் மாஸ்டர் கிட்ட இல்லை பிரின்சிபல் கிட்ட வாங்கணும், இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக உங்களோட ஒரிஜினல் 10th மார்க் ஷீட்டு, அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குதுன்னா கொண்டு போங்க. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் கொண்டு போங்க. இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ கொண்டு போகணும். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரே வீடியோவில் சொல்லிடுவேன். கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் லிங்க்காவது காப்பி பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட் வர்றப்போ, எக்ஸாம் போகிறப்போ, ஃபிசிக்கல் போகிறப்போ, இல்லைனா வேறு ஏதாச்சும் இடத்துல உங்களுக்கு டவுட் வருதுன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, சிலபஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் வந்தாலும். அடுத்த ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரீமுக்குமே ஒரே மாதிரி எக்ஸாம் தான், வேறெல்லாம் கிடையாது. ஸோ இதில் வந்து நீங்கள் 20 மார்க்குக்கு தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ரொம்ப சிம்பிள். இங்கிலீஷில் 10 மார்க்கு, அடுத்து ஜிகேல 10 மார்க்கு. ஸோ இதில் மொத்தத்திலே நீங்கள் வந்து 10 மார்க் எடுத்தீங்கன்னா பாஸ். மொத்தத்தில் 20 தான், 20க்கு 10 மார்க் எடுத்தீங்கன்னா பாஸ். பட் வெறுமனே பாஸ் மார்க் மட்டும் பத்தாது. நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா ஒரு 15, 16, 17 அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வெறுமனே ஜஸ்ட் பாஸ் ஆனால் கடைசி வரைக்கும் போக முடியாது. ஓகே, சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஜிகேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சயின்ஸ் இருக்கும், சிவிக்ஸ் இருக்கும், அடுத்து வந்து ஜாகிரஃபி இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஷின்ஸும் இருக்கும். சிவிக்ஸ் அப்படின்னா பாலிட்டி தான். ஓகே, அரசியலமைப்பு பற்றி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இதில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே கொஷின்ஸாக இருக்கும். இதில் சும்மா கொடுத்துருப்பாங்க, பட் ஸ்டாட்டிக் ஜிகே கொஷின்ஸும் அதிகமாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவு இப்போ ஆல்ரெடி இதில் ஏர்ஃபோர்ஸில் வந்திருக்கக்கூடிய அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுவே போதுமானது. இதுக்குன்னு தனியாக படிக்க வேண்டாம். எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுவே போதுமானது. வேறு ஏதாச்சும் எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுவே போதுமானது. ஓகே, தனியாக அதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து என்னெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுதான் சிலபஸ். இதிலிருந்து எல்லாத்துலேயும் இருந்தெல்லாம் கொஷின் வராது. 10 கொஷின் தான் கேட்க போகிறாங்க. இதிலேருந்து 1-2 டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் கேட்கலாம். கிராமரில் இருந்தும் கொஷின் கேட்கலாம். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி, எரர் ஸ்பாட்டிங். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் டென்ஸ் எரர் இருக்கலாம். அந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷன்லேருந்து கொஷின். இது எல்லாமே கிராமர் டாபிக் தான். மாடல்ஸு, கன்ஜங்ஷன், அட்வர்ப் இது எல்லாமே நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துருப்போம். இதில் எதில் எழுதினாலும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வரலாம். ஓகேவா? அடுத்து ஒக்காபுலரி, சினானிம்ஸு, ஆன்டானிம்ஸு, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஸ்பெல்லிங். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். அடுத்து வந்து கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ். இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் இருக்குது. இதில் எதில் இருந்தாலும் கொஷின் கேட்கலாம். எல்லாமே நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். அடுத்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்லேருந்து கேட்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்லேருந்து கேட்கலாம். ஜம்பிள்டு சென்டென்ஸும் கேட்கலாம். ஓகே, இப்போ இதுக்கான கிளாஸஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸுக்கு வந்து வேலிடிட்டி உண்டு. எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா டேரெக்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் டேரெக்டாக பெய்டு கிளாஸஸில் போய் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரே கோர்ஸில் 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் 2000க்கும் அதிகமான ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். ஈவன் இந்த எக்ஸாம்லேயும் நம்ம ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, எஸ்எஸ்சி, ரயில்வே, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அக்னிவீரில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே வீடியோவில் ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேறு எதையுமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது மட்டும் போதுமானது. இப்போ இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரில் பார்க்கணும் அப்படின்னா அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஏர்ஃபோர்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் கம்பேட்டண்ட்டுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அதில் ஜென்ரல் நாலேஜுக்கும் இங்கிலீஷுக்கும் தனித்தனியாக ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள அந்த டாப்பிக்கான வீடியோஸ் இருக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 2 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு தான். ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அடுத்த நாள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங். அந்த ரன்னிங் வந்து நீங்கள் 6 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ஒரு சில ஈவெண்ட்ஸ் இருக்குது. 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும்.
ஸோ ரன்னிங் முடிஞ்சு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து புஷ்அப்ஸ் எடுக்கணும். 10 புஷ்அப்ஸ் 1 நிமிஷத்துக்குள்ளே எடுக்கணும். ஓகே, அடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து கேப்பு கொடுப்பாங்க. 2 மினிட்ஸுக்கு அப்புறம் 10 சிட்டப்ஸ் எடுக்கணும். அடுத்து ஒரு 2 மினிட்ஸ் கேப்புக்கு அப்புறம் 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும். ஓகே, இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பாஸ் ஆனால் போதும். ஓகே, இதுக்கு மார்க்லாம் கிடையாது, கண்டிப்பாக இதில் பாஸ் ஆகணும். ஒன்றில் ஃபெயில் ஆனாலும் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, அடுத்து ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட். இதில் வந்து மினிமம் 15 மார்க் எடுக்கிறோம்னு கொடுத்துருக்காங்க, அது 50%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமாக 30 மார்க்குக்கு இருக்க போகுது, இதில் 15 மார்க் எடுக்கணும். 15 மார்க் எடுத்தால் பாஸ். பட் இந்த மார்க்கை ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபைனல் செலெக்ஷனுக்கு அந்த 20 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, அதில் எடுத்த மார்க்கு தான். இந்த மார்க் வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான், இதில் குவாலிஃபை ஆகணும். ஓகே, ஸோ இப்போ அதில் என்னென்ன செக் பண்ணுவாங்க, என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீமுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து கட்டிங் ஆஃப் மீட், வெஜிடபிள், ஃபிஷ்ஷு, அதாவது இந்த மாதிரி கறி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான்வெஜ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள், ஃபிஷ், இதெல்லாம் வந்து கட் பண்ண தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களா, நைஃபு, பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி வைக்கிறீங்களா, ப்ராப்பராக வந்து ஃபுட்டை வந்து மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அடுத்து எப்படி க்ளீன் பண்ணணும், அந்த ஹாலை எப்படி க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே பார்ப்பாங்க. உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. பணிவாக ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லைனா கொஞ்சம் திமிர்த்தனத்தோடு பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகே, ஸோ உங்களோட பர்சனல் ஹைஜீனும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களா, நீங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ஓரளவு உங்களுக்கு வந்து ஃபயர் சேஃப்டி பற்றின நாலேஜ் இருக்கணும். ஏன்னா கிச்சனில் ஒர்க் பண்ணுறீங்க, தீ பிடிச்சிச்சுன்னா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த நாலேஜும் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிறது வந்து உங்களை வந்து அந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரை க்ளீன் பண்ண சொல்லலாம், பாத்ரூம் டாய்லெட் வந்து க்ளீன் பண்ண சொல்லலாம். அடுத்ததாக வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய புல் எல்லாமே வந்து கட் பண்ண சொல்லலாம். அடுத்து வந்து அங்கே இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ண சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து அங்கே இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து அயன் பண்ண சொல்கிறது, வாஷ் பண்ண சொல்கிறது, அங்கே இருக்கிறவங்க யாருக்காச்சும் ஹேர் கட் பண்ண சொல்கிறது, இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஓகே, இது எல்லாருமே பண்ணணும். அது போக எக்ஸ்ட்ராவாக இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஒன்று வந்து உங்களுக்கு வந்து அயன் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும் கிளாத்ஸை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ணுறது, இதில் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஹேர் கட் பண்ணுறது, ஷேவ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா லெதர் ஷூவை வந்து ஸ்டிச் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா டெய்லருக்கான நாலேஜ் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாத்தை கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த நாளில் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்படி இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து வெறுமனே இதில் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து ஃபேஸ் 4 வந்து மெடிக்கல் எக்ஸாமில் வந்து பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, இசிஜி இதெல்லாமே எடுத்து பார்ப்பாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் அன்ஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மெடிக்கலுக்கு போகிறப்போ உங்களுடைய காது, பல் எல்லாத்தையுமே நீங்கள் டாக்டர்கிட்ட போய் க்ளீன் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஸோ நீட்டாக இருக்கணும். ஃபுல்லாக நீங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு போயிருங்க. அதை கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணாடி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க அந்த கண்ணாடி, அந்த ஸ்பெக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்ட்டு ஆப்தமாலஜிஸ்ட், ஒரு கண் டாக்டர்கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும். இவர் போட்டிருக்க இந்த ஸ்பெக்ஸுக்கு இதுதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்றைக்கு போகிறீங்களோ மெடிக்கல், அதுக்கு 1 மந்த்துக்குள்ளே அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அப்போ மெடிக்கல் போகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் கொண்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும், ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க. ஸோ நம்மளோட சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப், அப்ளிகேஷன் ஃபார்முக்கான பிடிஎஃப், கேரக்டர் சர்டிஃபிகேட், இது வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்ப தான் கொண்டு போகணும். இதுக்கான பிடிஎஃப்பும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை டேரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபில் பண்ணுறத நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி அதில் தேவையான சர்டிஃபிகேட் எல்லாம் அட்டாச் பண்ணணும். ஓகே, அதோட ஜெராக்ஸ் காப்பி தான், ஒரிஜினல் அனுப்பிச்சிடாதீங்க. ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அதில் எதுவும் உங்களுக்கு அட்டஸ்டேஷன்லாம் அவங்க கேட்கல. ஓகே, ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் போஸ்ட்டில் அனுப்பணும், இல்லைனா டேரெக்டாக அந்த அட்ரஸில் போய் போடணும். ரெண்டாவது ஒரு அட்ரஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அடுத்து இன்னொரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் கொடுக்கக்கூடிய அட்ரஸ். ஃபஸ்ட்டு இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பக்கூடிய அட்ரஸ். ஓகே, ஸோ மல்டிபிள் அப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
உங்களோட 10th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி வந்து அதில் அட்டாச் பண்ணிடுங்க. அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அதில் வச்சு அனுப்பணும். அதுக்கப்புறம் அதே ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒரு 2 காப்பி வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். லைட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கணும். அதில் உங்கள் கையில் வந்து ஒரு ஸ்லேட் இருக்கணும். ஸ்லேட்டில் நேம்னு எழுதிட்டு உங்களோட ஃபுல் நேம் கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கணும். அடுத்து டிஓபி, ஓகே, இது டேட் ஆஃப் பர்த் கிடையாது, டேட் ஆஃப் ஃபோட்டோ, பி கிடையாது. ஓகே, என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கக்கூடிய டேட்டு, உங்களோட பிறந்த டேட்டு கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் என்னைக்கு அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டே போட்டுருங்க. 2022ன்னு சொல்லி இதில் பழைய ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் நீங்கள் 2026 எடுத்த ஃபோட்டோ தான் அனுப்பணும். ஓகே, இந்த மாதிரி ஃபோட்டோ தான் நீங்கள் அதில் அனுப்பணும். அதே மாதிரி ஒரு 2-3 காப்பி எடுத்துக்கோங்க. ஸ்டுடியோவில் போய் ஒரு 8 அல்லது 10 ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு அடுத்தடுத்து போகிறப்போ இது தேவைப்படும். அடுத்து அப்ளிகேஷன் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்ன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அவங்களே சைன் போட்டால் போதும். 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு பேரண்ட் இல்லைனா கார்டியன் வந்து சைன் போடணும். இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். எல்லாமே கேபிட்டல் லெட்டர்லேயே ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ ஒட்டணும். நான் இப்போ சொன்னால அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒட்டிட்டு அது மேலே சைன் போட்டுருங்க. செல்ஃப் அட்டஸ்டட்னு கேட்டிருக்காங்க. அதனால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது மேலே வர்ற மாதிரி சைன் போட்டுருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாம் வந்து அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க. ஓகே, ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க. ஸ்ட்ரீம் அப்ளைடு ஃபார் வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ட்டு, ஹாஸ்பிட்டாலிட்டியா இல்லைனா இதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒன்று வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லைனா ஹவுஸ் கீப்பிங், இல்லை ரெண்டையுமே போட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சளவு ஒன்று மட்டும் இதில் போடுங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி மட்டும் போடுங்க, இல்லைனா ஹவுஸ் கீப்பிங் போடுங்க. ஏன்னா இதில் ஒன்றுக்கு தான் போடணும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் அப்ளிகண்ட், உங்களோட பேர் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதில் எழுதணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டர் எழுதணும். ஓகே, ப்ளூ இங்கிட்ட எழுதலாம், பிளாக் இங்கிட்ட எழுதலாம், எதுனாலும் எழுதலாம். ஆதார் நம்பர் எழுதிடுங்க. இங்கே உங்களோட ஃபாதர் நேம் எழுதுங்க. 10th மார்க் ஷீட்டில் இருந்தால் அதே மாதிரி எழுதுங்க. இல்லைனா உங்கள் அப்பாவோட ஐடி கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எழுதுங்க. உங்களோட ஆதார் கார்டில் கூட அப்பா பேர் இருக்கும், அந்த மாதிரி எழுதுங்க. அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். அம்மாவோட பெயர் எழுதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத இங்கே 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே போடுங்க. ஓகே, அடுத்து ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க, மந்த் அண்ட் இயர்ஸ் அண்ட் மந்த். ஓகே, இப்போ வந்து 17 இயர்ஸ் 3 மந்த்து இல்லை 8 மந்த்து அந்த மாதிரி வந்து நீங்கள் போடணும். ஓகே, அடுத்து நேஷ்னாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அப்படி மாதிரி போடுங்க. எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான், நான் ஸ்மால் எழுதிட்டேன், கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் எழுதணும். ஓகே, மேரீடா அன்மேரிடா அப்படிங்கிறத எழுதவும் செய்யணும். அன்மேரிட் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அன்மேரிட் அப்படிங்கிறத எழுதவும் செய்யணும். மேரீடை இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, டேட்டூ இருக்கக்கூடாது, அதில் வந்து நீங்கள் நோ கொடுத்துருங்க. ஸ்ட்ரைக் அவுட்டும் பண்ணிடுங்க, இங்கே நோ அப்படிங்கிறதையும் எழுதிடுங்க. அடுத்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் என்னவோ அதை வந்து இங்கே எழுதணும். ஓகே, உங்களோட அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் வந்து எழுதணும். அடுத்து உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எழுதுங்க. ஓகே, அடுத்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதை இங்கே எழுதுங்க. ரெண்டுமே ஒன்று தான்னா நீங்கள் இங்கேயும் தனியாக மறுபடியும் எழுதிடுங்க. உங்கள் ஊர் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அண்டரில் வருமோ அதை எழுதுங்க. ஓகே, இப்போ இந்த ஊர் இப்போ திருநெல்வேலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அண்டரில் வருமோ திருநெல்வேலி அப்படி மாதிரி நீங்கள் எங்கே எழுதணும். ஓகே, அவ்வளோதான், இந்த மாதிரி எழுதணும். எந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அண்டரில் உங்களோட ஊர் வரும் அப்படிங்கிறத எழுதணும். அடுத்து வந்து 10th போர்டு என்ன போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறது எழுதி, ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத எழுதிட்டு 10th சர்டிஃபிகேட் நம்பர் மேலே இருக்கும் உங்களோட மார்க் ஷீட் நம்பர் தான். மார்க் ஷீட்டில் மேலே ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் எழுதுங்க. 12th முடிச்சிருந்தீங்கன்னா இங்கேயுமே அதே ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத போட்டுட்டு சர்டிஃபிகேட் நம்பரை போட்டுருங்க. ஸோ நீங்கள் இதில் 10th மார்க் ஷீட் வந்து காப்பி கண்டிப்பாக வைக்கணும். ஓகே, அடுத்து லாங்குவேஜஸ், யூ கேன் ரீட் அண்ட் ரைட். உங்களுக்கு எந்த லாங்குவேஜெல்லாம் ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் தெரியும். தமிழ் வந்து எழுதவும் தெரியும், பேசவும் தெரியும், அதை வாசிக்கவும் தெரியும் தமிழ். அடுத்து இங்கிலீஷும் தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, வேறு எதாவது லாங்குவேஜ் தெரியும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் பாஸ்ட் சர்வீஸ் எதுவும் இல்லை, நில் போட்டுருங்க. ப்ரெசண்ட் ஆக்குபேஷன் இல்லை, நெல் போட்டுருங்க. அதாவது இதுக்கு முன்னால் எங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இப்போ எதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க, நெல் போட்டுருங்க. ஓகே,
ஸோ அடுத்து வந்து இஸ் ஒரு ஃபாதர் டிசீஸ் ரிட்டையர்டு சர்விங், இதில் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். இதில் ஆல்ரெடி உங்களோட அப்பா யாரும் இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகியிருந்தாங்க, இல்லைனா அவங்களுக்கு எதுவும் இன்ஜுரி ஆகிருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இது தேவையில்லை, மற்றவங்களுக்கு தேவையில்லை. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இந்த ஸ்ட்ரீமில் அப்ளை பண்ணுற இதே ஸ்ட்ரீமில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இப்போ 2 இயர், ஓகே, 2 இயர்ஸ் 3 மந்த் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுக்கணும். அடுத்து இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர், நீங்கள் என்றைக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்து இங்கே போடுங்க. ஓகே, அடுத்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஐம் வில்லிங் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இது எதுக்குன்னா, நீங்கள் இப்போ ஒரு ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதில் உங்களை செலெக்ஷன் பண்ணாமல் இன்னொரு ஸ்ட்ரீமில் இன்னொரு ஸ்ட்ரீமில் உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ வில்லிங்கே கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட நீங்கள் மறுபடியும் இந்த இடத்துல டேட்டு போடுங்க, என்றைக்கு ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை போடுங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சரை மறுபடியும் போடுங்க. ஸோ எல்லாமே சிக்னேச்சரை தவிர மற்ற எல்லாமே நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். சிக்னேச்சரையும் கேபிட்டல் லெட்டரில் போட்டுறாதீங்க, அது நார்மலாக எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி போடுங்க. ஓகே, அடுத்து இதுவுமே அடுத்து அதே பேஜில் தான் வந்திருக்கும். இதில் எல்லாத்துக்குமே நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்துக்காக 10th மார்க் ஷீட் கொடுக்குறீங்க. ஓகே, 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக கொடுக்குறீங்க, அதுக்கு எஸ் விட்டுட்டு நோ வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகே, சரி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ்ஸை விடுங்க. ஓகே, நோங்கிறத ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா எஸ்ஸை நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கேரக்டர் சர்டிஃபிகேட் இதுவுமே வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டு பி ஃபில்டு பை அப்ளிகண்ட்னு கொடுத்து அப்ளிகேஷனோடைய கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் அவங்க உள்ளே கொடுத்துருந்தது வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ நீங்கள் இப்போவே வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் வாங்கி அனுப்பிச்சிருங்க. ஓகே, நாட் ஓல்டர் தென் 6 மந்த்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது அதுக்கும் நீங்கள் வந்து நோவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. ஸோ கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக இப்போவே வாங்கி அனுப்பிச்சிருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே ஒரு சில ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கன்சர்ன் ஃபார்ம். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வயசு 18 வயசுக்கு மேலே இருந்துருந்துச்சு அப்படின்னா இது நீங்களாகவே கொடுக்குறது தான். ஓகே, இதில் உங்களோட நேம் வந்து இங்கே எழுதணும். அடுத்து உங்களோட அப்பா பேர், இல்லைனா அம்மா பேர், இல்லைனா கார்டியன் பேர் எழுதணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இங்கே எழுதணும். எழுதிட்டு உங்களோட சைனு, உங்களோட பேர், உங்களோட மொபைல் நம்பர், என்றைக்கு நீங்கள் இதை ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட், இதை மட்டும் போடுங்க. இது வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணுற டைமில். உங்களுக்கு ஒருவேளை 18 வயசை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. பட் சிக்னேச்சர் உங்களுடைய அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ இல்லைனா கார்டியன்கிட்டேயோ வாங்கணும். ஓகே, இதில் உங்களோட பேர் கிடையாது, உங்களோட அப்பா இல்லைனா அம்மா இல்லைனா கார்டியனோடைய பேர், இங்கே தான் உங்களோட பேர். ஓகே, அடுத்து இங்கே டேட் ஆஃப் பர்த் வரணும். இங்கே உங்களோட சிக்னேச்சர், உங்களோட பேர், உங்களோட மொபைல் நம்பர், டேட்டு. இங்கே உங்களோட அப்பா இல்லைனா அம்மாவோடைய சிக்னேச்சர், இங்கே அவங்களுடைய பேர், யார் சைன் போடுறாங்களோ அவங்களோட பேர், அவங்க உங்களுக்கு என்ன வேணும், ஃபாதர் மதர் அப்படிங்கிற மாதிரி என்ன ரிலேஷன், அடுத்து வந்து இங்கே அவங்களுடைய மொபைல் நம்பர், அடுத்து டேட், இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, அங்கே அவங்கக்கிட்ட சைன் வாங்கணும். இதை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். 18 வயசுக்கு கீழே இருந்தால் இது, மேலே இருந்தால் இது. எனக்கு வந்து 18 வயசுக்கு கீழே தான் இருக்குது, நான் இங்கே என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் பிளாங்காகவே விட்டுருங்க, இதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். மேலே இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இதை பிளாங்காக விட்டுருங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம், இது நீங்கள் அப்படியே பிளாங்காகவே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அட்மிட் கார்டுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ ஒட்டிட்டு, நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோ ஒட்டிட்டு இந்த மாதிரி சைன் போட்டுருங்க. ஓகே, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை இங்கே எழுதுங்க. ஹாஸ்பிட்டாலிட்டினா ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறத எழுதுங்க. ஓகே, அடுத்து நேம், உங்களோட ஃபுல் நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எழுதுங்க. ஆதார் நம்பர் எழுதுங்க. ஃபாதர் நேம், மதர் நேம் எழுதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் எல்லாமே கேட்டிருக்காங்க, அதெல்லாமே எழுதுங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் உங்களுக்கு தெரியாது. ஓகே, இது எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. 5வது பாயிண்ட்டு, 6வது பாயிண்ட்டு, 7, 8லாம் உங்களுக்கு அவங்க ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. இதில் சைன் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. இதில் எதுவுமே நீங்கள் டச் பண்ணக்கூடாது. ஓகே, 4வது பாயிண்ட் வரைக்கும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அட்மிட் கார்டில். அடுத்து இன்னொன்று என்னென்னா, இது அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுக்கல, அதுக்கப்புறம் உங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயுமே கொடுக்கல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் உள்ள வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, என்ன அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் எழுதி நீங்கள் ஒரு என்வலோப்பை வந்து வாங்கி உங்களோட அட்ரஸ் எழுதி அதில் 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணும். இந்த மாதிரி ஒரு என்வலப். ஓகே,
இது எதுக்காகனா இதில் தான் உங்களுடைய அட்மிட் கார்டை அவங்க போட்டு அனுப்பி வைப்பாங்க. இதில் ஸ்டாம்ப் போட்டணும், 10 ரூபா ஸ்டாம்ப்பு. அடுத்து 2 அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய அட்ரஸை நீங்களே எழுதி இந்த கவரை நீங்கள் அப்ளிகேஷன் வச்சு அனுப்புகிறீங்களா, ஒரு பெரிய கவர், அந்த கவருக்குள்ளே வைக்கணும். ஓகே, இந்த கவர் எம்டி கவராக இருக்கணும். இதை நீங்கள் எதுவும் ஒட்டிடக்கூடாது, அதாவது கவரை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. மேலே ஸ்டாம்ப் போட்டிருக்கணும், 2ன்னு போட்டு உங்களோட அட்ரஸை எழுதியிருக்கணும். ஸோ இதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அட்மிஷன் சர்டிஃபிகேட்டை அவங்க மிச்சம் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து இந்த கவருக்குள்ளே வச்சுட்டு அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் இந்த அட்ரஸை தப்பாக எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாம்ப்பு நீங்கள் தான் ஒட்டியிருக்கீங்க அப்படின்னால அப்படியே நீங்கள் இந்த அட்ரஸை கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஒரு பெரிய கவரில் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட்டு, இப்போ நான் என்னென்னலாம் ஃபில் பண்ண சொன்னோன்னா அது எல்லாமே பிரிண்ட் அவுட், அதெல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருந்தோம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அனுப்பிச்சி விடுங்க. எதுவும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அனுப்பாதீங்க, ஜெராக்ஸ் காப்பி மட்டும் அனுப்புங்க. ஓகே, அடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட், இதுவும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகே, இது ஏதாச்சும் க்ரீன் எக்கிட்டு சைன் போடக்கூடிய ஒரு கெசடர் ஆஃபீஸர் யார்கிட்டனாலும் நீங்கள் வாங்கலாம். இப்போ நான் இப்போ வாத்தியார்கிட்டலாம் வாங்கக்கூடாதா, ஸ்கூலில் எனக்கு டீச் பண்ணவங்ககிட்டலாம் வாங்கக்கூடாதுன்னா வாங்கலாம். ஓகே, நான் 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா வாங்கலாம். அவங்க க்ரீனுக்கிட்ட சைன் போடுறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம், அதில் தப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க. இல்லை ஒரு வேளை ஃபில் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இந்த இடத்துல எம்எஸ் அப்படிங்கிறத அடிச்சிருங்க, மிஸ்டர் தான், மிஸ்டர் உங்களுடைய பேர். அடுத்து சன் ஆஃப் ஆஃப் இருக்கட்டும், சன் டாட்டர் ஒய்ஃப் வந்து கட் பண்ணிடுங்க. சன் ஆஃப் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி உங்களோட அப்பா பேர். இந்த இடத்துல இயர் மந்தில் அவங்களே ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, சிக்னேச்சர் எல்லாமே அவங்களே போட்டுருவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணிடுங்க, பண்ணி அனுப்பிச்சிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.